ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், வத்த குழம்பு பார்க்கலாம் வாங்க. வெந்தயம், பூண்டு, இந்த காட்டை 4 வெங்காயம், இதுக்கு தக்காளி போடாமல் செஞ்சீங்கன்னா வத்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தக்காளி தேவையில்லை. நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. வத்தல் இருக்குல்ல, மாங்காய் வத்தல். ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் வத்தல் 2 வாசனைக்கு போட்டு வதக்கினேன். இது ஒரு வதக்கிட்டு மிளகாத்தூள், கலந்தத்தூள், இது கலந்தத்தூள்னால் எல்லாமே இதில் மிளகு, ஜீரகம் எல்லாமே இருக்கும். இது அடிச்சாச்சு. புளி தண்ணி, நல்லா சுண்டட்டுங்க. தேங்காய் இல்லாமல் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தக்காளி போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட்டு போகும். தக்காளி இல்லாமல் வச்சு பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வத்த குழம்பு. அப்புறம் உப்பு நல்லா கொதிக்கட்டுங்க. வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க வத்த குழம்பு. வேறுங்க சூப்பராக இருக்கா வத்த குழம்பு. வத்த குழம்பு சூப்பராக இருக்கு பாருங்க. பொங்கல் காலை சாப்பாடு இன்றைக்கி பொங்கல். பொரியலுங்க தொட்டுக்க, வாழைத்தண்டு பொரியல். அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சமையல். வத்த குழம்பு அருமையாக இருக்கும். கறிமீனை விட சைவ சாப்பாடு புளிக்குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார்னா நமக்கு சூப்பராக இதாகும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பேசுகிறேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.